friends, welcome to Yummy Samayal. Wish you all a very happy new year. இந்த நியூ இயரை ஒரு ஸ்வீட்டோட கொண்டாடலாம். இப்போ நான் உங்களுக்கு ரோஸ் வீட் பொங்கல் எப்படி பண்றதுன்றதை காட்ட போறேன். அது என்ன, நம்ம பஞ்சாபி கோதுமை கேள்விப்பட்டிருக்கோம், சம்பா கோதுமை கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புதுசா ரோஸ் வீட் அப்படின்றாலேன்னு பாக்குறீங்களா, யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம அந்த நார்மல் உடச்ச கோதுமை இருக்குது இல்லை, அதோட நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து பண்ணுறதுனால அதுக்கு ரோஸ் வீட் கோதுமைன்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்க்கலாம். இதுக்கு வெல்லம், உடச்ச கோதுமை, எண்ணெய், நெய், ரோஸ் வாட்டர், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, உடச்ச தூள் பண்ணின ஏலக்காய், அதுக்கப்புறம் தண்ணி. இந்த இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டும் அளவும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இதை எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை எடுத்து அதில் நம்ம உடச்ச அந்த கோதுமை இருக்குல்ல, அதை நல்ல நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த கோதுமையை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 to 2 minutes வறுத்தா போதும், ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை. இது இப்போ 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இதோட நான் 4 கப் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இது இப்போ நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஸ்டீம் வந்த அப்புறம் வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இது வேகிறதுக்குள்ளே நான் வெல்லத்தை எடுத்து போட்டு பாகு மாதிரி ரொம்ப திக் பாகுலாம் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக அந்த இதெல்லாம் போட்டு வடிகட்டுற அளவுக்கு எடுத்து வச்சுடுவேன். இந்த வெல்லம் சும்மா நனைகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா வெல்லத்துலேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டு நான் வடிகட்டிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ வடிகட்டின இந்த வெல்லத்தை திருப்பியும் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் திக்காகணும். அப்போ தான் நம்ம பொங்கலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த வெல்லத்தோட ஏலக்காய் தூளையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி கொதன்னு அரிசிக்கு நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள், அந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த பொங்கல் ஸ்டீம் அடங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு போவேன். இதில் ஸ்டீம் அடங்கிருச்சு, பார்க்கலாம். நம்மளுடைய கோதுமையும் வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம மீடியம் தீயில வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காகணும். இது ஆல்மோஸ்ட் நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம முந்திரியை நல்லா தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு நெய், கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன், ஒரு கரண்டி அளவுக்கு. எண்ணெய் எதுக்கு நம்ம இப்போ சேர்க்குறோன்னா, நெய் யூஸ்வலி கொஞ்ச நேரத்துலேயே கெட்டி ஆகிடும். எண்ணெயை சேர்க்கறதுனால அந்த இது கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நெய்யோடு கொஞ்சம் எண்ணெயை சேர்க்குறேன். நெய் எண்ணெயும் கரைஞ்சிருச்சு. இதோட நம்மளுடைய முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட முந்திரி நல்ல பொன்னிறமாக வறுத்தாச்சு. அதை எடுத்து இதோடு கொட்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ரோஸ் எசன்ஸை இதோட சேர்த்துடலாம். வா, எவ்வளோ நல்லா தலை வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய பொங்கல். இப்போ இதோட நான் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணிடுறேன். ஆஹா, சூப்பராக அந்த ரோஸ் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. வீடே அப்படியே கமகமகமான்ட்டுன்னு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ரோஸ் வீட் பொங்கல்.
இந்த ரோஸ் ஸ்வீட் பொங்கலுடைய வாசனை நம்ம வீட்டு சும்மா கமகமான்னு தூக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அளவான உணவே ஆரோக்கியமான வாழ்க்கை. திரும்பவும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய்.